வந்து பாத்தீங்கன்னா பூனம்பாலா ஃபின்கார்ப்ல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கார்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த இஎம்ஐ கார்டு தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல இப்போதைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற ஃபியூச்சர் எதுவும் அப்டேட்டட் வந்து பண்ணல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல நீங்க மொபைல் இல்ல வேற ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஷாப் வந்து பூனம்பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட டைஅப்ல இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நீங்க வந்து இந்த இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல. இப்போ பஜாஜ் இஎம்ஐ கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 530 ரூபா பே பண்ண சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் கிடையாது. 0% ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஏன்னா இது இப்பதான் லான்ச் ஆயிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயும் வந்து பிடிக்கல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீயும் இல்லாம ரெனிவல் ஃபீயும் இல்லாம உங்களுக்கு ஒரு இஎம்ஐ கார்டு வேணும் அப்படின்னா ஸோ இந்த கார்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கார்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ₹1 கூட பிடிக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ இஎம்ஐ கார்டு தான். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பூனம்பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல நிறைய ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். இதுல லோன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இந்த இஎம்ஐ கார்டு வரும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல கீழேயும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலமாவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா பிஃபின் இஎம்ஐ கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை பொறுத்தவரையிலும் அப் டு 30 லேக் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பஜாஜ் இஎம்ஐ கார்டில் வெறும் 3 லேக் தான் மேக்ஸிமம் லிமிட் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த கார்டில் 30 லேக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு சிம்பிள் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து ஒரு 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீடைலை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீடைல், இந்த இடத்துல நீங்க வந்து சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ஹோம் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ணும்போது மேக்ஸிமம் லென்த் வந்து 10 கேரக்டருக்கு மேல இருக்காத மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேன் கார்டு நம்பர், என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட நேம், அப்புறம் என்னோட ஜெண்டர் எல்லாமே இங்க வந்து காமிக்குது. எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எஸ் இட் மீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஷோ ஆகுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட பேன் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அப்போ உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து நீங்க கொடுப்பீங்க. ஸோ அதை வச்சு அதை வந்து இங்க வந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஜஸ்ட் இதை வந்து கன்ஃபார்ம் மட்டும் பண்ணணும். இப்போ எஸ் இட் மீ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான கிரெடிட் லிமிட் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ ஃபைனலா நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டா வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதுல நீங்க மேரிடா இல்ல சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கான கேஒய்சியை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கான கேஒய்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே இங்க வந்து காமிக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு எல்லாமே நான் வந்து வெரிஃபை பண்ணிருக்கேன். அது எல்லாமே இங்க வந்து காமிக்குது. நீங்க எல்லாத்தையும் டிக் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஆதார் அப்படிங்கிற நேர் இருக்கக்கூடிய இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜி லாகருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லும். இப்போ வந்து உங்களோட செல்ஃபி போட்டோஸை எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டேக் அ செல்ஃபி நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட போட்டோ எடுத்திருக்கேன். இது மாதிரி எடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிருக்கோம்ல, அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை தான் ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்கும். ஸோ இதுல இருக்கிறது நம்ம அட்ரஸ் தானே, அதை எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா, ஓன் ஹவுஸா, இல்ல ஓன் வித் பேரண்டா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேல மென்ஷன் பண்ணியிருக்கிற அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல வேற அட்ரஸ் தான் அப்படின்னா நோ கொடுத்து உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணணும். ஸோ மேலே கொடுத்துருக்க அட்ரஸ் தான் என்னோட கரண்ட் அட்ரஸ். அதனால நான் எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு கார்டு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கார்டு ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி கூட வரும். ஸோ இந்த ஒரு கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க இதை எப்படி எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரில் இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான். பட் ஆன்லைனில் மட்டும் இது யூஸ் ஆகாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்லையுமே டைப் வந்து பண்ணலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த கார்டை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் ஷாப், எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்ல நீங்க வந்துட்டு போய் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி பூனம்பாலா ஃபின்கார்ப்போட டைப் இருக்குதா, அதுல என்கிட்ட இஎம்ஐ கார்டு இருக்கு, நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஒருவேளை டைப் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து இஎம்ஐல எடுத்துக்கலாம் மொபைல் வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி தான். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோ டெபிட் செட்டப் எல்லாமே அதிலே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெபிட்டட் ஆகும். இல்ல மேனுவலா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான், கிட்டத்தட்ட பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி தான். ஆனா பஜாஜ் இஎம்ஐ கார்டு ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். பட் இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஆஃப்லைன் ஸ்டோர்ல மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓரளவு மெயின் சிட்டிகள்ல இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வில்லேஜ் ஏரியாவிலலாம் மேக்ஸிமம் இது இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். சிட்டிகள்ல இருக்கக்கூடிய மெயின் ஷாப்ல கண்டிப்பா இது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க யாராவது ஆக்டிவிட்டி வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.